ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்துவேலு வீட்ல இருந்து கிளம்பி கார்ல போய்கிட்டு இருக்காரு. நடு வழியில போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகி நின்னுடுது. இப்ப எப்படா போறது, கையில வேற பெரிய அமௌண்ட் இருக்கு அப்படின்னு யோசிக்கிற முத்துவேல் ஒரு டாக்ஸிக்கு கால் பண்ணி புக் பண்றாரு. ராஜி தான் காலை அட்டன் பண்ணி உடனே அனுப்பி வைக்கிறோம் சார், நல்ல கேரண்டியான டிரைவர் எங்க கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் டிராவல்ஸ்ல இருந்து வண்டியை அனுப்புறாங்க. முத்துவேலு எந்த டிராவல்ஸ்ல இருந்து வண்டி வருது, இது யாரோட நம்பரு அப்படின்றத கூட யோசிக்கவே இல்ல. ஏதோ டென்ஷன்லயே இருந்துகிட்டு இருக்காரு. டாக்ஸில ஏறின முத்துவேல் கரெக்டா போற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. கையில கொண்டுட்டு வந்த பைய டாக்ஸிலேயே விட்டுடுறாரு. டாக்ஸி ரிட்டர்ன் வந்த உடனேயே கதிரு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகணும்னு கிளம்புறாரு. பார்த்தா பின்னாடி பை இருக்குது. டிரைவர் கிட்ட விசாரிக்கிறாரு, யார பிக்கப் பண்ணுன, எங்க கொண்டு போய் டிராப் பண்ணுன அப்படின்னு. யாருன்னு தெரியல சார், இந்த இடத்துலதான் டிராப் பண்ண, அவர் இறங்கி உள்ள போயிட்டாரு, பேக் இருக்கத அவர் மறந்துட்டு போயிருக்காரு, நானும் பாக்கல சார் அப்படின்னு டிரைவரும் சொல்லிடுறாங்க. உடனே கதிரு வண்டி எடுத்துட்டு பைய திரும்பி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. பையுக்குள்ள பார்த்தா லட்சக்கணக்குல பணம் இருக்குது. ஆளோட அங்க அடையாளங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு கதிரு வேகமா கஸ்டமரை இறக்கி விட்ட இடத்துக்கே போறாரு. பார்த்தா முத்துவேல் பணம் கட்ட வேண்டிய நேரத்துக்கு பணம் கட்ட முடியாம அவமானப்பட்டு நிக்கிறாரு. கதிரு வேகமா பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டாக்ஸி புக் பண்ணினது வேற யாரோ, யாரு ஏறினாங்க அப்படின்ற அங்க அடையாளம் மட்டும்தான் கேட்டேன், இதுல யாருன்னு பார்த்து நான் பைய கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு கதிரு அதே இடத்துல நிக்கிறாரு. முத்துவேல் வேகமா வந்து, இந்த வண்டியில தானே நான் வந்தேன், இந்த வண்டியில தான் பைய விட்டுட்டேன் அப்படின்னு வேகமா ஓடி வந்து டாக்ஸி கதவை திறந்து உள்ள எட்டி பாக்குறாரு. ஐயோ போச்சு, பணம் போச்சு, பணம் இல்லையே, எடுத்திருப்பானுங்க, கண்டிப்பா பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு திணறி போய் வண்டியவே முறைச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. போச்சு, பெரிய அசிங்கமா போச்சு. முத்துவேல் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம இருந்ததில்ல, இப்படி நான் என்னைக்குமே அசிங்கப்பட்டதில்ல அப்படின்னு தனக்கு தானா பேசிக்கிட்டு நிக்கிறாரு. இவர் புலம்புறத தூரத்துல நின்னு பாக்குற கதிரு வேகமா வந்து அப்படின்னு பைய நீட்டுறாரு. முத்துவேல் திரும்பி பார்க்கும்போது கதிரு நிக்கிறான். என்ன பாண்டிய மாமா இங்க நிக்கிறான் அப்படின்னு முத்துவேல் யோசிக்கிறாரு. பைய மறந்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கதிரு கேக்குறாரு முத்துவேல் கிட்ட. ஆமா அப்படின்னு முத்துவேலும் பதில் சொல்றாரு. பைக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கதிரும் கேட்ட உடனே, பைக்குள்ள 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு. அப்படின்னா இது உங்க பையா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. ஆமா, இது என்னோட பைதான் அப்படின்னு முத்துவேல் அவசரமா வாங்குறாரு. இந்தாங்க உங்க பை அப்படின்னு கதிர் கொடுத்துடுறாங்க. முத்துவேல் வாங்கிக்கிட்டு வேகமா போனவரு நின்னுட்டு மறுபடி திரும்பி வந்து, தேங்க்ஸ், 3 லட்சம் ரூபாய், இந்த பணத்தை நீ அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாமே, யாரு கேட்டாலும் எந்த பையன் இல்லன்னு பொய் கூட சொல்லிருக்க முடியுமே அப்படின்னு முத்துவேல் கேக்கும்போது, எனக்கு நான் உழைக்கிற பணம் எனக்கு கிடைச்சா போதும், அடுத்தவங்க பணம் எனக்கு வேண்டாம், எங்க அப்பா எனக்கு இதத்தான் சொல்லி வளர்த்திருக்காரு அப்படின்னு கதிரு சொல்லிட்டு டாக்ஸி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. முத்துவேல் வேகமா போய் பணத்தை கட்டி தம் மரியாதைய காப்பாத்திக்கிறாரு. முத்துவேல் வீட்டுக்கு வர்ற வழியில பாண்டியனை பார்த்து நடந்த விஷயங்களை சொல்லி, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்கீங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம நேர்மையா உண்மையா இருக்க பிள்ளைகளை வளர்த்திருக்கீங்க. இன்னைக்கு நான் அதை பாராட்டுறதுக்காக வரல, என் மானத்தை காப்பாத்தினது உங்க பையன்தான். சரியான நேரத்துக்கு நான் தொலைச்ச பணப்பைய திரும்பி கொண்டு வந்து கொடுத்தான், அது என் மரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாத்துச்சு அப்படின்னு பாண்டியனுக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு முத்துவேல். ராஜி இந்த விஷயத்த கேள்விப்பட்டு வேகமா ஓடி வந்து கதிரை அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எங்க அப்பா தான்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்த, எதுக்காக கொடுக்கணும், நீயே வச்சிருந்திருக்கலாமே, எங்க அப்பாவே மாமா கிட்ட உன்னை பத்தி பாராட்டி பேசினாரு, நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு ராஜி கதிரை புகழ்றாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.